ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வே வெப்சைட்டை வந்து நான் சொல்லலான்ட்டு நான் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இது ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு நம்பிக்கையான ஒரு சர்வே வெப்சைட் தான். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து ஜெர்மனில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா குவாட்டாஸ் ஜிஎம்பிஹெச் அப்படின்ட்டு இருக்குது. இந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்க வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜெர்மனி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நமக்கு பேமெண்ட்டும் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ கிளிக் ஒர்க்கர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளிக் ஒர்க்கரும் பார்த்திங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மனியில் தான் அந்த கம்பெனி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சர்வே வந்து உங்களுக்கு குவால்ட்ரிக்ஸு, சர்வே மங்கி, அந்த மாதிரி வந்து எம்டர்க்கில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து தனியாக சர்வே மட்டும் கொடுப்பாங்க. நம்ம எம்டர்க்கில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நம்ம செய்வோம். ஸோ இதில் வந்து அப்படி இல்லாமல் வெறும் சர்வே மட்டும்தான் இருக்கும். ஆனால் சர்வே மட்டும்தான் இருக்குதே, நமக்கு வந்து அவ்வளோ பேமெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறையா பேர் ஒர்க் பண்ணி பேமெண்ட் வந்து வாரத்துக்கு ஒரு மினிமம் குறைஞ்சது ஒரு $20 எடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து இருக்குது. அதை பற்றி நான் வந்து இப்போ சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட்டு இது என்ன கம்பெனி, இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத நான் வந்து டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ட்டிசிபேட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நவுன்னு கீழே இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் இதை பற்றி படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த பேராகிராஃப் படித்து பாருங்கள். இந்த கம்பெனி என்ன, எத்தனை கண்ட்ரியில் வந்து அவைலபிள் இருக்குது, எத்தனை வருஷமாக ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. நீங்கள் வேறு லாங்குவேஜ் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து பாருங்கள். இது என்ன அப்படிங்கிறது, எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, எப்படி தருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படித்து பாருங்கள். மினிமம் வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு €15 €20 வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு இந்த சர்வே வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் வந்து வேலை சர்வே பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக பண்ணணும். நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து பார்க்காம நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே நான் அந்த பொதுவாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணி அந்த முழுக்க அதில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும். இந்த குவாட்டாஸ் சர்வே வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 months ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வீக்லியும் வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு $10 $15 வந்துச்சு. இது வந்து ஒரு பார்ட் டைமாக தான் செஞ்சேன். ஒரு சர்வேக்கே பார்த்தீங்கன்னா $8 $9 வரும். ஒரு சில நேரத்தில் $2 $3 வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமும் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ மினிமம் வந்து ஒரு $5 சர்வே கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 15 minutes இல்லை 20 minutes நீங்கள் வந்து இதில் வந்து உட்காந்து நீங்கள் வேலை செஞ்சு ஆகணும். இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து இதில் ஒர்க் பண்ணி ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பேபாலில் தான் அமௌண்ட் இவங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, நான் வந்து 2 சர்வே 3 சர்வே ஆட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் செக்யூரிட்டி கொஸ்டின் சரியாக கவனிக்காமே நான் போட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அக்கௌண்ட் வந்து எனக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த அக்கௌண்ட் லாகினும் பண்ண முடியல. எனக்கு வந்து மெயில் எதுவும் வரல. இவங்க சைட்லேருந்து மெயில் அனுப்புவாங்க. மெயில் அனுப்பி அந்த மெயிலில் இருக்க சர்வே லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் நம்ம ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மெயில் வராமல் 2 வாரம் வராமல் 3 வாரம் வராமல் இருந்துச்சா. சொல்லிட்டு நானும் வந்து கொஸ்டின் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி சப்போர்ட் டீம் மெயில் பண்ணி நான் கேட்டேன், என்ன ஆச்சுங்க, இது மாதிரி நான் வந்து எனக்கு மெயில் எதுவும் வரல, எனக்கு சர்வே எதுவும் வரமாட்டேங்குது, என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 48 hours டைம் எடுத்துட்டாங்க. 2 days கழிச்சு தான் எங்கள் மெயில் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒர்க் குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது, நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து அதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து திருப்பி வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இதே உங்கள் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் இந்த ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ண முடியாது. இது வந்து ஒன் டைம் மாதிரி தான். ஸோ வந்து இதை
ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சர்வேவும் நீங்கள் கவனமாக படித்து பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த இதில் சொல்ல வரேன். ஸோ இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத சொல்கிறதுக்கு நான் என்னோடய பேர் திரும்பியும் வந்து எனக்கு இந்த அக்கௌண்ட் கிடைக்காது, இது ஒன் டைம் தான் கிடைக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டே என்னோடய பேர்லேயே நான் டேட்டா ஃபில் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியாவே கொடுக்கலாம். ஏன்னா எல்லா கண்ட்ரிலேருந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே படித்து பார்த்துக்கோங்க, எதுக்கும் வந்து மாற்றினாலும் மாற்றிருப்பாங்க. If you like to register quotas, please enter the following information. Your data will be used exclusively for our surveys and related according to SOMAR. SOMARனா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து அதுக்கு எக்ஸ்பென்ஷன் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் சொசைட்டி ஒப்பீனியன் மார்க்கெட்டிங் ரிசர்ச். இது மார்க்கெட்டிங் ரிசர்ச்சுக்காக வந்து உங்களுடைய டேட்டா வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். கீழே வந்து கண்ட்ரியை வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட் நேம், இங்கே எல்லாம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். அடுத்து வந்து அட்ரஸ் நல்லா தெளிவான அட்ரஸாக கொடுங்க. சுமார் ரேண்டமாக ஏதோ ஒரு அட்ரஸ் தான் கொடுக்குறேன். நான் ரேண்டமாக கொடுக்குறதுக்காக நீங்களும் அது மாதிரி கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து லீகலான அட்ரஸ் உங்களோட அட்ரஸே கொடுங்க, தப்பு இல்லை. இதை வச்சு அவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. ரிசர்ச் பர்பஸ்க்காக வந்து அவங்க யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பேரை யூஸ் பண்ணுவாங்க, உங்கள் இமெயில் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுக்குற போகிற அந்த சர்வேயில் கொடுக்க போகிற டேட்டா யூஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அட்ரஸ்லாம் வந்து செக்யூர் தான், ஸோ நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் வந்து ரெண்டாவது லைன் அட்ரஸ் லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து போஸ்டல் கோடு. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டியும் ஸ்டேட்டும் கொடுக்கணும். சிட்டியோட தமிழ்நாடு, ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் மேல் கொடுத்துட்றேன். இது டேட் ஆஃப் பர்த்து நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து இயர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து, அடுத்து வந்து டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேறு ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்காங்க. நாங்கள் வந்து பேசிக்காக இங்கிலீஷில் தான் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேஷனுக்கு கொடுக்கறதுக்கு சர்வே வந்து இங்கிலீஷில் தான் கொடுப்போம். நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா இந்த 3 லாங்குவேஜ் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ்ஸு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இமெயில் வரும். இப்போ என் இமெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் எந்த சர்வையும் எதிர்பார்க்க முடியாது. ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நீங்கள் இந்த இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இதில் இருந்து சர்வே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இமெயிலில் தான் அவங்க சர்வேவே கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இமெயில் மூலிமா செய்கிற மாதிரி தான் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார என்டருக்கு பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு எந்த ஃப்ரீலான்சிங் சைட்டில் பண்ணுற மாதிரியோ வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் வந்து இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அடுத்தது வந்து எப்படி வந்து எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு சர்ச் இன்ஜின் கொடுங்க. நான் வந்து சர்ச் பண்ணி தான் இது பண்ணேன். ஸோ சர்ச் இன்ஜின் கொடுத்துருங்க. சர்வே கோடு வந்து இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருங்க. அவைலபிள் இருந்துச்சுன்னா கொடுங்கன்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ சர்வே அவைலபிள் கோடு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் கொடுத்துறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் யூ வில் ரிசீவ் a கன்ஃபர்மேஷன் இமெயில் வித்தின் நெக்ஸ்ட் டேஸ். ஒரு சில நாட்களில் வந்து அவங்க அனுப்பிச்சுட்ருவாங்க. எனக்கு வந்து 24 ஹவர்ஸ்லேயே வந்துச்சு. சில நேரத்தில் லேட் ஆகும். 1 வீக்குள்ளே கூட டைம் எடுத்துக்குவாங்க. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெயில் வரும். இன்கேஸ் யுவர் மெயில் நாட் ரிசீவ், ஏதாவது மெயில் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, எங்கள் பிளாட்ஃபார்முக்கு நிறையா சர்வே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து லேட் ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பேஜ், ஃபைனல் பேஜ் இதுதான். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயில் வரும். இந்த மெயிலையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் மட்டும் இப்போ வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துச்சு பார்த்தீங்களா, அது குவார்ட்டர்ஸ் டீம் அப்படின்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காக அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து டியர் ஆனந்த் யுவராஜ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன். வி ஹாப்பி அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன்
இன்டர்நேஷ்னல் போஸ்டல் சர்வீஸ் வி வில் கான்டாக்ட் யூ பை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலேருந்து வரும். இந்த இமெயிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வரும். எனக்கு வந்துச்சு, நான் வந்ததுக்கப்புறம் தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். உங்கள் பேபால் ஐடியா பேபால் இமெயிலும் கேட்பாங்க. தனியாக பேபால் இமெயில் வந்து ஒரு டைம் கேட்பாங்க. அவங்க கேட்குறதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்தா போதும். As soon as we will be able to involve you in one of our surveys, please note that in some cases they may take time due to large number of registration and various demand penalties we need to in certain countries in region. Thank you for your understanding. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனியோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து அங்கே ஹெச்ஆர் டீம்லேருந்து வந்திருக்கு, ரெக்ரூட்டிங் டீம்லேருந்து வந்திருக்கு. இது ஆட்டோமேட்டிக் மெயில் தான். ஓகேங்களா. அடுத்தது வரது தான் மேனுவலாக அனுப்புவாங்க, பார்த்துட்டு அனுப்புவாங்க. நீங்கள் மெயிலை வந்து எப்பவும் செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த வெப்சைட்லேருந்து மெயில் வரும். எனக்கு வந்து 2 months முன்னாடி தான் அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி நான் வந்து ஏர்னிங்ஸ் எடுத்தேன். ஸோ அக்கௌண்ட்டு லைவில் சப்போஸ் இருந்தால் அவங்களுக்கு காமிக்கலாம். ஸோ லைவில் கிடையாது, அதனால் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ நீங்களும் வந்து இந்த வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வந்து கொடுத்துருக்க டைமில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை படி பார்த்து தெளிவாக நீங்கள் சர்வே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹை பே சர்வே கூட தருவாங்க. இப்போ வந்து ஒரு மினிமம் 2.5 தராங்கன்னு வைங்க. ஸோ ஆரம்பத்தில் கம்மி பேமெண்ட் தான் தருவாங்க. நீங்கள் நல்லா பண்ணும்போது தான் உங்களுடைய ஒர்க் குவாலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டில் தருவாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த சர்வே நீங்கள் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து இன்னும் 2-3 வெப்சைட் இருக்குது. நான் அதை பற்றி இன்னும் வரக்கூடிய நாட்களில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.